Come on to this channel to answer running and this video is for you. In the video we will talk about 12th standard mathematics chapter 1 matrices and calculus applications. So நம்மளுடைய 12th standardல mostly நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படினா applications பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பேசிக் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு addition subtraction மாதிரி உங்களுடைய மேட்ரிக்ஸ் சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சம் பேசிக்ஸ் உங்களுக்கு நம்மளோட புக்லையும், அதாவது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் அதை தாண்டி 1-2 பேசிக்ஸ் யூ ஹாவ் டு நோ. ஸோ அந்த பேசிக் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி நான் போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் அந்த ப்ளீஸ் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்குலரில் ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரோ அப்படிங்கிறது ஹாரிசான்டல் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஹாரிசான்டலாக இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் காலம்ஸ் அப்படிங்கிறது வெர்டிகலாக இருக்கிறது எல்லாமே நமக்கு காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐஜே அப்படிங்கிறத வச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டர் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதா ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை மாதிரி எழுதியிருப்பாங்க. காலம்னா அதில் ஒரு காலம் இருக்கும், பட் எத்தனை ரோவாக இருக்கலாம். ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரு ரோ தான் இருக்கும், பட் எத்தனை காலம்னாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் என்னதான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் தேன் தட் ஆஃப் பார்ட் 1. ஸோ பார்ட் 1 காட்டிலும் இது கொஞ்சம் பேசிக், ரொம்ப கம்மியான பேசிக் தான். ஏன்னா பார்ட் 1 இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் டயக்னல்லேருந்து பார்க்கலாம். So first diagonal சம்பந்தமாக the entries of the square matrix from top left to bottom right. So top left to bottom right னா இது லெஃப்ட் உடைய டாப்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பாயிண்ட் அப்படின்னா எனக்கு இது ரைட் சைடு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். பாட்டம் கீழே ரைட் சைடு. ஸோ இந்த சரிவு அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு மலை இருக்குல்ல, ஸோ இந்த சரிவு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டயக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு சரிவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டயக்னல் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நோட் திஸ் பாயிண்ட். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இஃப் யூ ஹாவ் ஐடியா அபவுட் இட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இங்கே எனது டாப் லெஃப்டில் இருந்து பாட்டம் ரைட், கரெக்டாக பாட்டம் ரைட் வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டயக்னல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டயக்னல். ஸோ டயக்னல்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்கா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெயின் டயக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் டயக்னல் எல்லா என்ட்ரிஸும் எதை தாண்டி இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட 11th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா என்னது all the entries except that entries along main diagonal or 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மற்ற இடத்துல 0 இருந்தாலும் அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டயக்னல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இது மெயின் டயக்னல் என்ன ஒரு மேட்ரிக்ஸில் அப்படிங்கிறது. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா பாருங்கள், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் அந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கே ஐஜே அப்படிங்கிறது 0 இருக்கலாம், நாட் ஜே இருக்காது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு எழுதுகிறேன். அண்ட் இங்கே இந்த இடம் நான் மார்க் பண்ணுறேன். மெயின் டயக்னல்னால் என்னென்னு பார்த்தோமா, அந்த இடத்த தவிர மற்ற இடம் எல்லாமே உங்களுக்கு என்னதாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அந்த டயக்னலில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கும், அதுவும் அது 1 மட்டும்தான் இருக்கும். சரியா? numbers means that should contain 1. ஸோ அப்போ அதோட உண்மையான ஃபார்ம் என்ன சார்? இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஈஸி தான், இந்த இதில் நம்ம அழகாக படிக்கிற ஒரு டாபிக் தான். அண்ட் ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயக்னலில் மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆன்டி டயக்னல் அப்படின்னா த என்ட்ரிஸ் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம டாப் ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொன்னோம், டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அதாவது டயக்னல் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சரிவு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் ஒரு நல் மேட்ரிக்ஸ் ஒரு வாய்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா 0 0 0 ஃபுல்லாகவே 0 தான் இருக்கும். அதை நல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அது 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா
சொல்லுவாங்க. நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்குது. நான் ஜீரோனா ஜீரோ அல்லாத நம்பர்ஸ் எதுனாலும் இருக்கிற நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் ஜீரோ நம்பர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆன்டி டயக்னல் பற்றி பார்க்கலாம். டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கும், மற்ற இடத்துல ஜீரோ இருக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி. பட் இங்கே வேறு நம்பர்ஸ் இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் தட் ஷுட் கண்டைன் ஒன் ஒன்லி. சரியா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னதாக இருக்கும், ஆன்டி அப்படிங்கிறது இருக்கும். ஓட ஆன்டி அப்படின்னு பார்த்தோன்னா த ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும். என்னது, டயக்னலில் மட்டும் ஜீரோ இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு இன்னொன்று பேர் உண்டு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே யூனிட் மாதிரி தான், பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்க்க போகிறது மேட்ரிக்ஸுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இஸ் சிம்பிள் அபவுட் டயக்னல் பற்றி தான் இந்த இது ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிவிஷன் அபவுட் தட் ஓல்டு வீடியோவும் இதில் இருக்குது. ஸோ அடுத்த பேசிக்கில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன்.